இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. இது இப்போ கொடுத்துருக்கோம், போக்சோ சார்பாக கொடுத்துருக்கோம். மீதி என்னன்னு பார்த்துட்டு பண்ணிடுவோம். இந்த கருத்துக்களை எல்லாம் அவங்ககிட்ட கருத்துக்களை உள்வாங்கியிருக்கேன். அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நாளைக்கு போய் நேரில் சொல்லிவிட்டு எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு, இந்த இழப்பு நாங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே ஏற்பட்ட இழப்பாக தான் நினைக்கிறோம். எங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அறிக்கையும் கொடுத்துருக்காரு. இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி விரைவாக இன்றைக்கி அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கை விரைந்து முடித்து அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். கடுமையான தண்டனை வாங்கி தரப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வழக்குங்கிறது நம்ம கோர்ட்டு தான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த குற்றங்கள் இப்போ சேலத்தில் கூட நேற்று ஒரு கிராம நிர்வாகங்கள் அது மாதிரி சீனியர் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படுமா? அது கடுமையாக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு கலந்து பேசிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தமிழக அரசு சார்பாக நிதி வழங்கியிருக்கீங்களா குடும்பத்துக்கு? இல்லை, இப்போ கொடுத்துருக்கோம், போக்சோ சார்பாக கொடுத்துருக்கோம். மீதி என்னன்னு பார்த்துட்டு பண்ணிடுவோம். எவ்வளோ தொகை? என்னங்க எவ்வளோ தொகை? இப்போ 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். போக்சோ சார்பாக அந்த 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். முதலமைச்சராக தொடர்பு கொண்டு பேசியிருக்காரா சார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு? இன்னும் இல்லை, பேசுவார். இப்போ தான் நான் வந்திருக்கேன். என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே இருக்க சூழ்நிலைகள் வேறு அசாதாரண சூழ்நிலை நிலவுது. இந்த கருத்துக்களை எல்லாம் அவங்ககிட்ட கருத்துக்களை உள்வாங்கியிருக்கேன். அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நாளைக்கு போய் நேரில் சொல்லிவிட்டு என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி அவங்களோட கருத்துக்கள் அவங்ககிட்ட பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அதற்கான நிகழ்வுகள் நடக்கும்.